அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு இரவில் மனிதன் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பயணம். மண்ணிலிருந்து வானம் வரை அல்ல, வானத்திற்கும் அப்பால் அல்லாஹுவின் அரிசிற்கு அருகே. அந்த மகத்தான பயணத்திற்கு சென்றவர் யார் தெரியுமா? நம் உயிரிலும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த மிகப்பெரிய அற்புதமான பயணம், மெஹராஜ் விண்வெளி பயணம் பற்றிய முழு வரலாற்றையும் உணர்வுடன் பார்க்க போறோம். மக்காவிலிருந்து பைத்துல் முக்தஸ் வரை ஒரு இரவு மக்காவில் காபாவின் அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பின்னர் புராக் என்ற மின்னலை விட வேகமான வானத்தில் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே முந்தைய எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு இமாமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானங்களுக்கு உயர்த்தப்பட்டார்கள். முதல் வானம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், இரண்டாம் வானம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாம் வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காம் வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாம் வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாம் வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாம் வானம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு வானத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதையுடன் மகிழ்ச்சியுடன் நபிமார்கள் வரவேற்றார்கள். அதன் பிறகு சிராத்துல் முன்தஹா, அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட முன்னே செல்ல முடியவில்லை. அந்த இடத்தை கடந்து சென்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அங்கே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசிய அந்த மகத்தான தருணம். முதலில் 50 நேர தொழுகை வரலானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரையால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் கேட்டதால் இறுதியில் 5 நேர தொழுகையாக குறைக்கப்பட்டது. ஆனால் அதன் நன்மை 50 நேர தொழுகையின் நன்மை. அதே இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பினார்கள். பலர் நம்பவில்லை, ஆனால் அல்லாஹ் அந்த நிகழ்வை குர்ஆனில் உறுதி செய்து உள்ளான். மெஹராஜ் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். தொழுகை சாதாரண இல்லை, அது வானத்தில் கொடுக்கப்பட்ட பரிசு. தொழுகையை பாதுகாப்பவன் தன் ஈமானையும் பாதுகாப்பான். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.